நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? ஆனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்கா போட்டு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க, நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பக்கத்துல நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்றாங்க. இது 3வது முறையோ 4வது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம். நாங்கள் கேட்பது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கன்னா? எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த்ல இருக்கு. எல்லா டேட்டா எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்து 2016ல இருந்து கம்பேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமும் நீட்டு வந்த பிறகு 9 வருஷம் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சிருங்க. மக்கள் முடிவு செஞ்சிட்டோம். அந்த டேபிள் கன்வின்சிங்கா இருந்தா நானே சப்போர்ட் பண்றேங்கன்னா, டேபிள் கன்வின்சிங்கா இருக்காது, டேட்டா எங்களுக்கு தெரியும். நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகுதான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமா போயிருக்கிறாங்க. அதனால எதுவுமே கொடுக்காம, டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்குமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறவங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே, நீட்டு வேண்டான்னு சொல்லலாம். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும்? டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் கதவுல தட்டவே மாட்டாங்க. ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். அதனால இந்த சட்டமன்றத்துக்குள்ள நடைபெறுகின்ற டிராமா இது. இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த டிராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு, அதனால நீட் டிராமா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க. இதை தவிர உருப்படி என்ன நடந்திருக்கு சட்டமன்றத்தில்? அதனால் நீட்டை பொறுத்தவரை தமிழக அரசு வேண்டாம்னா தீர்மானம் போடுறவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஒரு வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் ஒரு புக்கா போட்டு நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் போனாங்க, நீட்டு வந்த பிறகு எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பக்கத்துல நீட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி திரும்ப திரும்ப அதையே பண்றாங்க. இது 3வது முறையோ 4வது முறையோ திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் அதே தீர்மானம். நாங்கள் கேட்பது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய திமுக இன்னும் வெள்ளை அறிக்கை எடுக்க முடியாதாங்கன்னா? எல்லா டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த்ல இருக்கு. எல்லா டேட்டா எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்து 2016ல இருந்து கம்பேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமும் நீட்டு வந்த பிறகு 9 வருஷம் கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு மக்கள் முன்னாடி வச்சிருங்க. மக்கள் முடிவு செஞ்சிட்டோம். அந்த டேபிள் கன்வின்சிங்கா இருந்தா நானே சப்போர்ட் பண்றேங்கன்னா, டேபிள் கன்வின்சிங்கா இருக்காது, டேட்டா எங்களுக்கு தெரியும். நீட்டை பொறுத்தவரை நீட்டு வந்த பிறகு தமிழக அரசுக்கும் தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட்டு வந்த பிறகுதான் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகமா போயிருக்கிறாங்க. அதனால எதுவுமே கொடுக்காம, டேட்டாவே கொடுக்காம என்ன ஆர்குமெண்ட் முதலமைச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறவங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பேர்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே, நீட்டு வேண்டான்னு சொல்லலாம். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கும்? டேட்டா கொடுங்கன்னு கேட்பாங்க. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் கதவுல தட்டவே மாட்டாங்க. ஏன்னா டேட்டா கொடுத்தா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். அதனால இந்த சட்டமன்றத்துக்குள்ள நடைபெறுகின்ற டிராமா இது. இதனால் எதுவும் நடக்காது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த டிராமாவை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு, அதனால நீட் டிராமா கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, செங்கோல் பிரச்சனையை கொண்டு வாங்க. இதை தவிர உருப்படி என்ன நடந்திருக்கு சட்டமன்றத்தில்?